அதுதான் அவங்க என்ன மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறோம்னா, இவங்க சசிகலா குடும்பத்தை மட்டும்தான் மக்கள் விரும்பலையா? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் இவங்க யாரையுமே மக்கள் விரும்பல. அதுக்கு என்ன செய்யறது? இது முதல்ல இவங்களுக்கெல்லாம் தெரியாம போச்சா? அம்மா நீங்க தான் வரணும், நீங்க வந்துதான் நாட்டையும் இந்த கட்சியையும் காப்பாற்றணும், அம்மா வழியில தொடர்ச்சியா ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் தானே விழுந்து விழுந்து கூட்டிட்டு வந்தாங்க, வரணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப அவங்களெல்லாம் நீக்கிட்டு கட்சியை நடத்தணும்ன்றாங்க. இதுல அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குழப்ப நிலையை நம்ம இப்ப புரிந்து கொள்ள முடியுது. இப்ப இவங்களுக்கு நெருக்கடி இருக்குது, அவங்க சிறையில் இருக்கிறாங்க, இவருக்கு இந்த வழக்கு இருக்குது, இவரும் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு இது கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வருமோன்னு நினைச்சு, சரி இவங்களை விட்டுட்டு நம்ம இயங்கலாம், பதவி இருக்கிற 4 ஆண்டுகள் இந்த பதவியை தக்க வச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. வேற என்ன ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்க முடியும்? அப்ப இதுல ஒரு காரணம் இல்ல. இவங்க எல்லாருமே பாருங்க, நேற்று வரைக்கும் அம்மாவுடைய மரணத்துக்கு நீதி கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நிபந்தனை ஏற்று நாங்க இணைகிறோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, மறுபடியும் சேர்றேங்கிறாங்க. காலையில இல்ல நாங்க அந்த குடும்பம் இல்லாம தான் வரணும்ன்றாங்க. அம்மாவால நிராகரிக்கப்பட்டவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க கட்சிக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. அப்ப அம்மாவாலேயே வளர்க்கப்பட்ட விவேக் கட்சியில இருந்தா ஏத்துக்குருவாங்களா? அவரை முன்னிறுத்தி கட்சி நடத்துவாங்களா? இதுக்கு பதில் வச்சிருக்காங்களா? இல்ல அவங்கதான் ஒட்டுமொத்தமாக சசிகலா அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேருமே சொல்லி ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. சசிகலா குடும்பம்னு சொல்ல வேண்டிய தேவை, ஒட்டுமொத்தமா சசிகலா குடும்பம் சொல்ல வேண்டிய தேவைன்னு இருக்குது. சசிகலாவாலேயே வீட்டிலே வச்சு வளர்க்கப்பட்ட விவேக் வீடு இருக்கலாம்ல. அப்போ அவரை எப்படி அவர் ஒட்டுமொத்தமாக சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும்னு எப்படி சொல்லுவாங்க? கட்சியில உறுப்பினராக கூட இருக்கக்கூடாதா? புரியலையே, எப்படின்னு புரியலையே. இவங்கெல்லாம் தானே அவங்கள கூட்டிட்டு நீ இருங்க தலைமை ஏற்கனம்னு சொன்னது மக்களுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் போல வாசல் நின்று கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தது யாரு? இவங்க தானே. இவங்க தான் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க நீங்க குடும்பத்தோட வெளியேறுங்க, நாங்க கட்சியை நடத்திக்கிறேன்றாங்க. இது மக்கள் விருப்பம்னு சொல்றதை நான் ஏற்கல. கட்சிக்காரர்கள் விரும்பலாம், இருக்கிற 4 ஆண்டுகள் பதவியை தக்க வைக்கணும், மேற்கொண்டு வழக்கு இந்த இடையூறுகள் வராம மத்திய அரசினுடைய நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம இவங்களை நீக்கிட்டு நம்ம கட்சியை நடத்தலாம், ஆட்சியை தக்க வைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா இதுதான் வெகுவான மக்களின் விருப்பம்னு சொல்றதை நான் ஏற்கல.